பத்தி தான். அதனால கவனமா கேட்கணும். சரியா? சரிங்க அக்கா. ஏதாவது விழாவா? சாப்பாடு போடுவாங்களா? ஆமாப்பா ஆமா. நம்ம தமிழக அரசு எல்லா பள்ளியிலையும் ஆண்டு விழா வைக்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இப்ப நம்ம இங்க பாடம் வந்திருக்கோம். சரியா? சரிங்க அக்கா. எனக்கு ஒரு டவுட். ஆண்டு விழானா ஆனுவல் டே தானே அக்கா? அட கடவுளே, ஆண்டு விழானா ஆனுவல் டேன்னு ஆங்கிலத்துல தெரியல காலம் வந்துருச்சு. இப்படி எல்லாம் இருக்க கூடாது கண்ணு. நீ இனிமே என்கிட்ட தமிழ்ல தான் பேசணும். சரியா? சரிங்க சரி, நம்ம தமிழக அரசு பத்தி ஒரு குட்டி பாட்டு பாடலாமா? ஓ பாடலாமே. ஒற்றை மொத்த தமிழகத்தே, ஒற்றை மொத்த தமிழகத்தே, உயர்வை எடுத்து சொல்லிடுவோம், உயர்வை எடுத்து சொல்லிடுவோம். மாணவ நலத்திட்ட உதவிகளை, மாணவ நலத்திட்ட உதவிகளை மேலும் மேலும் பாடிடுவோம், மேலும் மேலும் பாடிடுவோம், மேலும் மேலும் பாடிடுவோம், மேலும் மேலும் பாடிடுவோம். அக்கா, நம்ம பள்ளியில வெறும் ஆண்டு விழா மட்டும்தான் நடத்த சொல்லியிருக்காங்களா? நல்ல கேள்வி கேட்ட தம்பி. நம்ம தமிழக அரசு பள்ளி குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு பலவிதமான விலையில்லா விலை மதிப்புடைய பொருட்களை தராங்க. அதை பத்தி ஒரு பாட்டு பாடலாமா? ஓ பாடலாமே. விலையில்லா பொருட்கள்னு சொல்லாதீங்க, ஆமா சொல்லாதீங்க, ஆமா சொல்லாதீங்க. மதிப்புடைய பொருட்கள்னு சொல்லிடுங்க, ஆமா சொல்லிடுங்க, ஆமா சொல்லிடுங்க. பள்ளிகளுக்கு தலைமையரா நம்ம அரசு, ஆமா நம்ம அரசு, ஆமா நம்ம அரசு. பல்வேறு நலத்திட்டங்களை போட்டு வராங்க, ஆமா போட்டு வராங்க, ஆமா போட்டு வராங்க. சரிங்கக்கா, என்ன திட்டங்கள்லாம் தராங்க கொஞ்சம் சொல்லுங்களே. என்ன அப்படி கேட்டுப்பட்ட தங்கச்சி? அந்த பட்டியை ரொம்ப நீளம், ரயில் பெட்டியோட நீண்டுகிட்டே போகும். சரி, இப்போ ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். சரியா? குழந்தைகளின் பசியார, குழந்தைகளின் பசியார காலை மதிய உணவுகளை, காலை மதிய உணவுகளை கருத்தாக வழங்கும் அரசு, கருத்தாக வழங்கும் அரசு நம்ம அரசு. நல்ல அரசு, நம்ம அரசு, நல்ல அரசு. காய்கறிகள் பருப்புடனே, காய்கறிகள் பருப்புடனே கலந்த சாதம் பல உண்டு, கலந்த சாதம் பல உண்டு. இப்படியாக மிகவும் சத்தான உணவுகளை வழங்குது நம்ம அரசு. அக்கா, நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் இவ்வளவு அக்கறையா நம்ம அரசுக்கு? சரி சரி, வேற திட்டங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் 3 பருவத்துக்கு தராங்க. எத்தனை பருவத்துக்கு தராங்க? 3 பருவத்துக்கு தராங்க. அது மட்டுமா, அதை வைக்கிறதுக்கு புத்தக பை தராங்க. சீருடைகள் 4 செட்டு தராங்க. எத்தனை செட்டு தராங்க? 4 செட்டு தராங்க. அப்பப்பா, நம்ம அப்பா அம்மா கூட 4 செட் சீருடை எடுத்து தர மாட்டாங்க. ஆனா நம்ம அரசு ரொம்ப ரொம்ப நல்ல அரசு. ஆமா, நம்ம அரசு ரொம்ப ரொம்ப நல்ல அரசு. பள்ளியில குழந்தைகள் ஆரோக்கியமா படிக்கணும்னு காலை உணவும் மதிய உணவும் தராங்க. அதுல என்னென்ன வகை தராங்க தெரியுமா? இன்னும் வாய திறக்கலையேன்னு நினைச்சேன். சாப்பாடு சொன்ன உடனே வாய திறந்துட்டியே. சரி சரி சொல்லு. சாதம், சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் தாராங்கக்கா. காய்கறி பிரியாணி தாராங்கக்கா. ரொம்ப டேஸ்டா இருக்குக்கா, சுட சுட இருக்குக்கா, விரும்பி சாப்பிடுக்கா. ஆமா, அதை சாப்பிட்டா நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் இருக்கும். அத கூட முக்கியமா ஒண்ணு தராங்களே, மறந்துட்டீங்களா? இதையெல்லாம் போய் மறப்பீங்களா? முட்டையில இந்த ஒரு வகை முட்டையா தராங்க. அவிச்ச முட்டை, தக்காளி முட்டை, மசால் முட்டை, மிளகு முட்டை, முட்டையோ முட்டை தராங்க.
வாங்குறதோட நிறுத்திக்கோங்க. பேப்பர்ல கீப்பர்ல வாங்கணும்னு நினைச்சீங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒரு முறை மாசம் மாசம் மருத்துவ பரிசோதனை செய்யறாங்க. ஆமாங்க, மாசம் மாசம் சோறு செய்து மாத்திரை எல்லாம் தராங்கக்கா. ஆமா, அதுக்கு பேரு தான் மருத்துவ பரிசோதனை. அரசு பள்ளியில் படிச்ச மாணவர்களுக்கு புதுமை பெண், தமிழ் புதவன் போன்ற திட்டத்தின் கீழ கல்வி உதவி தொகை தராங்க. அரசு பள்ளியில கல்வி கற்ற வேலை வாய்ப்புல 7.5% ஒதுக்கீடு தராங்க. ஆமா, இன்னும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. அரசு பள்ளியில தமிழ் வழியில் படிச்ச மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புல 20% இடஒதுக்கீடு தராங்க. ஓ அப்படியா? இந்தியாக பெருமையின் அடையாளம். இந்த வருஷம் நம்ம அரசு பள்ளியில மட்டும் மாணவர்களோட சேர்க்க 75 லட்சமா வேண்டிருக்கு தெரியுமா?